இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் சில கொஸ்டினை பார்த்தாலே டக்குன்னு நம்ம அட்டன் பண்ணணும்னு தோணும். ரொம்ப சின்னதா இருக்கும். இவ்வளோ சிம்பிளா ஒரு கொஸ்டின் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதுக்குள்ள ஒரு பெரிய ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருப்பாங்கன்றத அப்பியரன்ஸ்ல தெரியாது. ஸோ ஹியர் கம்ஸ் தி கோல்டன் ரூல். டோன்ட் ஜட்ஜ் எனி கொஸ்டின் பை இட்ஸ் அப்பியரன்ஸ். ஓகே, லுக்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணவே கூடாது. காம்ப்ளிகேட்டடா சில கொஸ்டின் இருக்கும். பட் ஆனால் அதை சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சில கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம் தோணும். அது பின்னாடி இருக்க ட்ராப்பை திங்க் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் என் ஸ்டூடெண்ட் சென்ட் பண்ணாங்க. அதை இன்னைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்றதா இந்த வீடியோட கண்டென்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். இந்த கெபாசிட்டரோட காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருக்கு. ஸோ we need to find effective capacitance between point A and point B. Point A and point B அப்படின்றது பேட்டரிஸ்ல கனெக்ட் பண்ண டெர்மினல்ஸ் இல்ல செல்லோட ரெண்டு டெர்மினல் பாயிண்ட்ஸ் தான் A and B. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் A and Bன்ற மாதிரி ஒரு சர்க்யூட்ல ரேண்டமா கொடுக்குறாங்க அப்படின்னா மீனிங் அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் அந்த பேட்டரியில செல்ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதான் கொஸ்டின்ல கொடுத்த டயக்ராம். ஆப்ஷன் ஒரு 4 இருக்கு. இதோட எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல டயக்ராம் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த பாயிண்ட் ஏ இங்க இருக்கு, பாயிண்ட் பி இங்க இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட் நம்ம இந்த சர்க்யூட்ல எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் இருக்கும். ஓகே, ஜங்ஷன் அப்படின்றது இப்போ சர்க்யூட்ல மல்டிபிள் பிரான்ச்சஸ் எங்க மீட் ஆகும் அது ஜங்ஷன் இல்ல நோட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 1 2 3 4 5 6 7 8 நோட் இருக்கு. ஓகே, மல்டிபிள் பிரான்ச்சஸ் மீட் பண்ற ஒரு ஜங்ஷனை தான் நோடுன்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி என்கிட்ட 1 2 3 4 5 6 கெபாசிட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 கெபாசிட்டர்ஸை நான் ஒரே ஒரு சிங்கிள் கெபாசிட்டரா மாத்தினேன் அப்படின்னா அந்த ஒரு கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த கேள்வி. ஃபர்ஸ்ட் இந்த கெபாசிட்டர்ஸ்லாம் எந்த காம்பினேஷன்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ என்டையர் கொஸ்டினே வந்து நம்ம பொதுவாக காம்பினேஷன்ஸ்ல சீரிஸ் அண்ட் பேரல்ன்ற மாதிரி பிரிச்சு சால்வ் பண்ணுவோம். பட் இந்த கொஸ்டின்ல இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் சீரிஸ் as well as parallel. இப்போ இதை ஃபர்ஸ்ட் நான் சீரிஸா இல்ல பேரலா இல்ல எதெல்லாம் சீரிஸ்ல இருக்கு அண்ட் எதெல்லாம் பேரலா இருக்குன்றத பிரிக்கிறது தான் பேசிக் டார்கெட். ஓகே, ஸோ இதை நம்ம பண்றதுக்கு we are going to use something called as potential node point. பொட்டன்ஷியல்ஸ்லாம் வந்து ஒரு கெபாசிட்டர்ஸ்க்கு சேமா இருந்ததுன்னா அது வந்து பேரலல் காம்பினேஷன். எல்லா கெபாசிட்டர்ஸ்க்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு டிஃபரெண்டா இருந்ததுன்னா அது சீரிஸ் காம்பினேஷன். இதான் வந்து பேசிக் அப்ரோச் ஃபார் கிவன் சர்க்யூட். பொட்டன்ஷியல்ஸ் பாயிண்ட் இல்ல இந்த ஒரு கெபாசிட்டருக்கு நடுவில் இருக்க அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வச்சு அது சீரிஸ்ல இருக்கா இல்ல பேரலல் இருக்கான்றத பேசிக்கா கம்பேரிசன் பண்ணி சொல்ல முடியும். இப்போ இந்த ஏ பாயிண்ட் வந்து டைரக்டா எனக்கு இந்த ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் நோட்ல கனெக்ட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஜங்ஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அதோட பொட்டன்ஷியலும் எனக்கு ஏவா தான் இருக்கும். அண்ட் இந்த பாயிண்ட்லயும் எனக்கு பொட்டன்ஷியல் ஏ, ஏன்னா அதுக்கு நடுவில் எந்த ஒரு கெபாசிட்டரும் எனக்கு கனெக்ட் ஆகல. அண்ட் இங்க பி இருக்கு. ஸோ இங்கே எனக்கு பி தான். இந்த பாட்டம்ல இருக்க இந்த 3 பாயிண்ட்ஸ்லுமே 3 நோட்ஸ்லுமே எனக்கு பொட்டன்ஷியல் பியா தான் இருக்கும். பட் இன்டர்மீடியேட்ல இருக்க இந்த நோடு, அப்புறம் இங்க, அப்புறம் இந்த நோடு, இந்த 3 நோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கெபாசிட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ டெஃபினட்டா எனக்கு அங்க ஏவா இருக்கவும் சான்ஸ் இல்லை, இல்ல பியா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ ஏ அண்ட் பியை தவிர வேற ஏதோ ஒரு பொட்டன்ஷியலா இருக்கணும். ஸோ அதை நான் வந்து வேற லெட்டர்ஸா அசியூம் பண்றேன். அந்த டயக்ராம கொஞ்சம் மாடிஃபை பண்றோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம ஆட் பண்றோம். பொட்டன்ஷியல்ஸ் ஏன் இங்கே ஏ இருக்கானா, ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் எந்த ஒரு கெபாசிட்டரும் எனக்கு கனெக்ட் ஆகல. ஸோ பொட்டன்ஷியல் வந்து டெர்மினல்ஸ் வந்து சேம் பொட்டன்ஷியல்ஸ் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே எனக்கு எந்த கெபாசிட்டர்ஸ் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல இன் பிட்வீன்ல எனக்கு எந்த கெபாசிட்டரும் இல்லாத ரீசனால பொட்டன்ஷியல் வேல்யூ வில் பி சேம். இந்த இடத்துலயும் எனக்கு கெபாசிட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, ஏ அண்ட் பி கூட டேரக்டா இல்லை. ஸோ அதனால இதை நான் வந்து சி அண்ட் டின்ற மாதிரி வேற நேம் பண்றேன். அதே மாதிரி எல்லா கெபாசிட்டர்ஸும் சேமா இருக்கு. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், எல்லா கெபாசிட்டர்ஸும் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் சம் நேம்ஸ். ஸோ C1 C2 C3 C4 C5 அண்ட் C6. ஸோ 6 கெபாசிட்டர்ஸ். ஸோ இதான் பேசிக் கொஸ்டின். நம்ம கொஞ்சம் டீடைல் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஐடியாவோட நம்ம இந்த கொஸ்டினை வந்து பிரேக் பண்ணலாம். பொட்டன்ஷியல்ஸ் அட் பாயிண்ட் ஏ நான் V எடுக்கிறேன், பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி 0 எடுக்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஐ எம் அசியூமிங் இட் இஸ் V between the terminals A and B. ஸோ A பாயிண்ட்ல ஓட பொட்டன்ஷியல் வந்து V, B பாயிண்ட்ல இருக்க பொட்டன்ஷியல் 0. அண்ட் C and D அப்படின்றது எனக்கு இன்னர் நோட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்ஸ் வந்து இந்த கெபாசிட்டர்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு, பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் ஐ எம் ஜஸ்ட் டர்னிங் ஆன் த சர்க்யூட். ஒன்ஸ் அந்த சர்க்யூட்ல சார்ஜஸ் ஃப்ளோ ஆக போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லா கெபாசிட்டருமே எனக்கு சார்ஜ் ஆயிடும். கரெக்டா? எந்த பாயிண்ட்ல எல்லா 6 கெபாசிட்டருமே எனக்கு ஃபுல்லா சார்ஜ் ஆகுதோ அந்த கேஸ்ல, ஓகே, எப்போ எனக்கு நோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருக்கும் அந்த கேஸ்ல நான் வந்து என் சர்க்யூட்டை வந்து இட் அட்டைன் த ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இது ஸ்டெடி ஸ்டேட்டை அட்டைன் பண்ணுது. ஒன்ஸ் அது ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் பண்ணுச்சு அப்படின்னா ஐடியா ஃப்ளோட்டிங் நோட்ல எந்த ஒரு சார்ஜும் எனக்கு அக்யூமுலேட் ஆகாது. ஸோ 0 சார்ஜஸ் வில் பி அக்யூமுலேட்டட் ஆர் ஸ்டோர்ட் அட் எனி ஃப்ளோட்டிங் நோட். அது என்ன ஃப்ளோட்டிங் நோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நோடு எனக்கு டைரக்டா பேட்டரி இல்லை செல்லோட டெர்மினல்ஸ்ல கனெக்ட் ஆகலையோ அதை நான் ஃப்ளோட்டிங் நோடுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த கேஸ்ல ஏ அண்ட் பி மட்டும்தான் எனக்கு பேட்டரிஸை கனெக்ட் ஆகிட்ட நோடு. சி அண்ட் டி அப்படின்றது எனக்கு இன்னர் நோட்ஸ். ஓகேவா? அதை நான் ஃப்ளோட்டிங் நோடுன்னு சொல்றேன். அது கண்டிப்பா அந்த நோட்ல எந்த ஒரு சார்ஜஸுமே எனக்கு ஸ்டோர் ஆகாது, எந்த ஒரு சார்ஜஸுமே எனக்கு ஃப்ளோ ஆகாது. ரீசன் வந்து கெபாசிட்டன்ஸ் ஒன்ஸ் எனக்கு ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கெபாசிட்டர் நீங்க ஒரு ஓப்பன் ஸ்விட்ச் மாதிரி ஆயிடும். ஏன்னா 2 கெபாசிட்டர் பிளேட்டுக்கு நடுவில் எனக்கு எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. கரெக்ட் தானே? அப்போ
ஒன்ஸ் இந்த கெப்பாசிட்டர் எனக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி கெப்பாசிட்டர் எனக்கு ஓப்பன் ஸ்விட்ச் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ நோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் பிட்வீன் த டூ கெப்பாசிட்டர்ஸ் அட் அ ஸ்டெடி ஸ்டேட். இதான் ரூல். அப்போ இந்த சர்க்கியூட் ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ஃப்ளோட்டிங் நோட், அதாவது சிஎன்டியில் எந்த ஒரு சார்ஜுமே எனக்கு ஸ்டோர் ஆகாது. ரைட்டா? ஸோ இந்த ஐடியா வச்சு we are going to proceed. ரூல் படி முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃப்ளோட்டிங் நோட்லையும் எந்த சார்ஜ் அக்யூமுலேட் ஆகாது அப்படின்றதுனால algebraic sum of all the charges okay on plates connected to that floating node வந்து 0. இதான் ஐடியா, இதான் ரூல். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், நோட் டில மட்டும் நான் சர்க்கியூட்டை அனலைஸ் பண்றேன். அதுல C2, C3 and C5 என்ற கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் டெர்மினல்ஸ் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாயிண்ட் டில நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அங்க என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் எக்ஸாக்ட்லி அட் பாயிண்ட் நோட், எக்ஸாக்ட்லி அட் நோட் டின்றதா கொஸ்டின். ஸோ பேசிக்காக நம்ம கெப்பாசிட்டர்ஸோட ஈக்குவேஷன் இஸ் Q ஈக்குவல்ஸ் டு CV. ஸோ நோட் டில டோட்டல் சார்ஜ் ஸ்டோர் ஆகக்கூடாது. ஸோ நெட் சார்ஜோட வேல்யூ எனக்கு 0வா இருக்கணும். அப்போ C டைம்ஸ் V வந்து எனக்கு டோட்டலா அல்ஜிபிரிக் சம் எடுத்தா எனக்கு 0 ஆன்சர் வரணும். கரெக்டா? ஸோ பொட்டன்ஷியல் Dன்றது 3 கெப்பாசிட்டர்ஸ்க்கு எனக்கு காமன். ஸோ பாயிண்ட் டில இருக்க எல்லா சார்ஜஸையும் நம்ம ஆட் பண்றோம். ஸோ பாயிண்ட் டில இருக்க சார்ஜஸோட ஈக்குவேஷன் வந்து எனக்கு கெப்பாசிட்டர் C2 மட்டும் நான் கம்பேர் பண்றேன். கெப்பாசிட்டர் C2ல ஸோ Qவோட வேல்யூ வந்து எனக்கு 0. அக்ராஸ் திஸ் பிரான்ச்ல எனக்கு டோட்டல் சார்ஜஸ் ஃப்ளோயிங் மஸ்ட் பி 0வா இருக்கணும். ஸோ அப்போ Q equals to CV-ன்றதுனால C2 times of V. V is the potential difference across the C2 capacitor. ஸோ VD minus VA மாதிரி நான் எடுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி கெப்பாசிட்டர் C3க்கு VD minus VC, C5க்கு VD minus VB equals to 0வா இருக்கணும். ஸோ இப்போ VD ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ அதை VDனே வைப்போம். VA ஓட வேல்யூவை நான் Vன்ற மாதிரி அசியூம் பண்ணேன். ஸோ V பிளஸ் அதே மாதிரி VB ஏன் நான் 0ன்னு எடுத்திருக்கேன். VC ஓட வேல்யூ எனக்கு தெரியாது, அதை நான் VCனே மெயின்டைன் பண்றேன். ஸோ இது எல்லாத்தையும் அல்ஜிபிரிக்கா சால்வ் பண்ணா ஃபைனலாக எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த ஈக்குவேஷன். ஓகே, ஸோ நோட் டி, அதாவது ஒரு ஃப்ளோட்டிங் நோட நம்ம அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஃப்ளோட்டிங் நோட் பாயிண்ட் சி இருக்கு. ஸோ இப்போ நோட் சி வந்து ஓகேவா, எனக்கு அதே மாதிரி எனக்கு 3 கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, 3 கெப்பாசிட்டர் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இதே லாஜிக்ல நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். Q ஈக்குவல்ஸ் டு CV. ஸோ அதே மாதிரி C1க்கு C1 கெப்பாசிட்டர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து VC மைனஸ் VA, C3க்கு VC மைனஸ் VD, C6க்கு வந்து VC மைனஸ் VB. ஓகேவா? அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்றோம். VC ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. ஓகே, VD ஓட வேல்யூவும் தெரியாது. VA ஓட வேல்யூ V, VB ஓட வேல்யூ 0. ஓகே, சால்வ் பண்ணா எனக்கு 3VC மைனஸ் V மைனஸ் VD ஈக்குவல் டு 0. ஸோ என்கிட்ட எனக்கு டோட்டலா 2 அன்னோன்ஸ் இருக்கு. ஓகே, VC ஓட வேல்யூ தெரியாது, VD ஓட வேல்யூ தெரியாது. ஸோ 2 அன்னோன்ஸுக்கு எனக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ மேத்தமெட்டிக்கலா நான் என்ன பண்ணலாம், இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு ஐ கேன் கெட் த ஆன்சர் ஃபார் VC அண்ட் VD. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணா VC அண்ட் VDக்கு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறோம். ஸோ VC ஈக்குவல்ஸ் டு V/2ன்ற மாதிரி எனக்கு ஆன்சர் வரும். இதே மாதிரி ஸோ VCயோட வேல்யூ தெரிஞ்சதுனால இதை எடுத்து நான் VD ஒன் ஆர் எனி ஆஃப் த ஈக்குவேஷன், இல்லை ஒன்று இல்லை ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணினா VD இஸ் ஆல்சோ ஈக்குவல்ஸ் டு V/2ன்னு வருது. அப்போ VCயோட வேல்யூ அண்ட் VDயோட வேல்யூ எனக்கு ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்ற கண்டிஷன் ஐ எம் கெட்டிங். இதான் என்னோட பேசிக் அனாலிசிஸோட கன்க்ளூஷன். அப்போ VCயோட பொட்டன்ஷியலும் சேம், VDயோட பொட்டன்ஷியலும் சேம். இந்த லாஜிக்ல எனக்கு எப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லையோ அந்த இடத்துல எனக்கு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா சார்ஜ் ஃப்ளோ ஆகணும்னா எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்போ அந்த லாஜிக் படி VC அண்ட் VDயோட பொட்டன்ஷியல் சேமா இருக்குன்னா C3ல எந்த ஒரு சார்ஜும் எனக்கு ஃப்ளோ ஆயிருக்க முடியாது. அப்போ C3யோட கெப்பாசிட்டர்ஸ் எனக்கு சார்ஜ் ஆயிருக்காது. அப்போ C3 இந்த கேஸ்ல நம்ம என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் அ டம்மி கெப்பாசிட்டர், ஐ கேன் எலிமினேட் இட். இப்போ இந்த கெப்பாசிட்டர் இந்த என்டையர் சர்க்யூட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். இந்த கெப்பாசிட்டர் இல்லாம நம்ம ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அனாலிசிஸ் ரொம்ப சிம்பிள் ஆகும். ஓகே, ஸோ இப்போ VC வந்து ஈக்குவல்ஸ் டு VD. ஸோ நோ சார்ஜஸ் ஃப்ளோ அக்ராஸ் C3. இப்போ என் சர்க்யூட் பார்க்க எனக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, வித்தவுட் C3 எக்ஸாக்ட்லி இட் இஸ் கோயிங் டு லுக் லைக் திஸ். இப்போ என் சர்க்யூட்ல வந்து மொத்தம் 5 கெப்பாசிட்டர்ஸ் தான் இருக்கு. C3 எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து இதை சால்வ் பண்றேன். C5 and C6 வந்து பாத்தீங்கன்னா it is having the same potential difference. அப்போ இதுல இருந்து C5 and C6 வந்து parallel combination இருக்கு. ஸோ இதுல இருந்து effective capacitance. ஸோ effective capacitance ஓட ஈக்குவேஷன் parallel combinationல C effective equals to C1 plus C2. கரெக்டா? ஸோ இதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா, ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல C5 C6 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து C' வந்து 2C. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சர்க்யூட்டை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்றோம். C5 and C6 கம்பைன் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து 2C வருது. ஓகே, ஸோ விச் இஸ் C'. ஸோ அகைன் நான் இந்த சர்க்யூட்டை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ரெடியூஸ் பண்ணி சால்வ் பண்ணதுல எனக்கு C1 and C3 வந்து பாத்தீங்கன்னா ஓகே C1 and C3 சாரி விச் இஸ் C1 and C
2 இங்க. ஓகே. C1 and C2. C1, C2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஏசியில் தேர் ஹேவிங் த சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ அவங்க 2 பேரும் எனக்கு பேரலல். அப்போ இதுலேருந்து அதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு அகைன் 2Cன்னு வருது. ஸோ இதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் சர்க்கியூட்டை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ C1, C2 கம்பைன் பண்ணினா இப்போ என்னோட டோட்டல் சிஸ்டமில் இருக்கிறதே 3 கெப்பாசிட்டர், C டேஷ், C டபுள் டேஷ் அண்ட் C4. ஓகே. அண்ட் C டேஷ் அண்ட் C டபுள் டேஷ் அண்ட் C டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் டு A to C அண்ட் C to B. ஓகே. அண்ட் இன்பிட்வீனில் எனக்கு எந்த ஒரு கெப்பாசிட்டர்ஸும் எனக்கு எந்த ஜங்ஷன்லையும் எனக்கு கனெக்ட் ஆகாத ரீசனால C டபுள் டேஷும் C டேஷும் எனக்கு எக்ஸாக்ட்லி தயார் இன் சீரீஸ் காம்பினேஷன். சீரீஸில் எனக்கு ரெசிப்ரோக்கல்ஸும் ஆட் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக அதோட ஆன்சரை நான் ரெசிப்ரோகேட் பண்ணணும். சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸாக்டாக C ட்ரிபிள் டேஷஸ் Cன்னு எடுக்கிறேன். ஓகே. ஸோ சீரீஸோட காம்பினேஷன் இருக்க ஆன்சரை நான் C ட்ரிபிள் டேஷாக வந்து அசியூம் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டில் ஐ எம் ரெடியூசிங் தி சர்க்கியூட். ரெடியூஸ் பண்ணால் எனக்கு என்னோட என்டையர் சிஸ்டமில் இருக்கிறது. ஓகே. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணதில் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து C. இப்போ என்னோட என்டையர் சிஸ்டமில் இருக்கிறது 2 கெப்பாசிட்டர்ஸ் மட்டும் தான், விச் இஸ் C ட்ரிபிள் டேஷ் அண்ட் C4. C ட்ரிபிள் டேஷோட ஆன்சர் வந்து C. C4ஓட ஆன்சரும் எனக்கு C தான் அக்கார்டிங் டு த கிவன் கொஷின். அப்போ இந்த 2 கெப்பாசிட்டர்ஸுமே எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமாக இருக்க ரீசனால தே ஆர் இன் பேரலல் காம்பினேஷன். இப்போ இவங்க 2 பேரும் பேரலல் காம்பினேஷன் இருக்காங்கன்னா டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண என்னோட ஃபைனல் ஆன்சர் 2C. ஸோ டெக்னிக்கலாக என்னோட ஆன்சர் 2C இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். கொஷின் சால்வ் பண்ணுறது சிம்பிள், பட் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க என்டையர் ஃபிசிக்ஸ் லாஜிக்கலாக தெரியணும். தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம இந்த கொஷினை பிரேக் பண்ணலாம், பார்ட் பை பார்ட்டாக சால்வ் பண்ணலாம். ஸோ சர்க்கியூட்டில் முக்கியமான பாயிண்ட்டு சர்க்கியூட்டை ரெடியூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் இட்ஸ் அ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ தட்ஸ் இட். இந்த ஒரு வீடியோ ஒர்த்தான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வித் திஸ் கொஷின் சைனிங் ஆஃப். பார்ப்போம்.